30 மாவட்டங்கள்ல கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பா சொல்றோம். ஏன்னா 30 மாவட்டங்கள்னு சொன்னோனே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 80 முதல் 90% வரைக்கும் தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயுமே மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னங்க இது மே மாதத்துல பொதுவா வெயில் தானே அடிக்கும். இப்ப என்ன மழை பத்தின தகவல் அதிகமா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நாங்க சொல்றோங்க. ஏன்னா இப்ப நெறைய இடங்கள்ல கனமழை சும்மா 1 இடம் 2 இடம் இல்ல. மாவட்டம் முழுவதுமா பல பகுதிகள்ல கனமழை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே தீவிரமாகிட்டு இருக்கு. குறிப்பா உள் மாவட்டங்களாகட்டும், தென் மாவட்டங்களாகட்டும், மேற்கு தொடர்ச்சியாகட்டும், வட தமிழக கடலோர மற்றும் டெல்டாவிலுமே கூட நல்ல ஒரு மழை பொழிவு கடந்த 24 மணி நேரத்துல பதிவாகியிருக்குங்க. 11 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர்லாம் நமக்கு மழை பொழிவு ஒவ்வொரு நாளுமே பதிவாகிட்டு தான் இருக்கு. இதே மாரி மழை மே இறுதி வரைக்கும் இருக்க போதுங்க. அதுதான் மிக முக்கியமான தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம மே 2வது வாரங்கள் வரைக்கும் எதிர்பார்த்த மழை பொழிவு, இப்போ மே இறுதி வரைக்குமே நமக்கு கனமழையானது ரொம்ப தீவிரமா இருக்கும். இதுல மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, உள் மாவட்டங்கள்ல ஒரு மிக கனமழை காத்திருக்கு. அத பத்தி நம்ம மிக விளக்கமாக நம்ம சொல்றோம். நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நெறைய பேர் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணாமலே பார்க்குறீங்க. எல்லாருமே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பண்ணலன்னா உடனே பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த அக்னி நட்சத்திர காலகட்டங்கள்ல மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல புரட்டி போட போதுங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதுல முதலாவதாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் இனி வரக்கூடிய நாட்கள்ல கனமழையும் அதிகரிக்கக்கூடும். சென்னையில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலுமே மாலை மற்றும் இரவு நேரங்களில் நல்ல ஒரு தீவிரமான அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும். சில இடங்கள்ல பலமான சூறாவளி காற்றுமே கூட வீசுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. சில இடங்கள்ல வந்து காற்று இல்லாம மழை மட்டும் இருக்கும். சில பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும் பதிவாகக்கூடும். மே இறுதி வரை கனமழை தொடர்ந்து மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரத்தில் எதிர்பார்க்கலாம். சில இடங்கள்ல தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் பொதுவா இப்போ வேலூர் மாவட்டங்கள் நல்ல மழை கிடைச்சிருக்கு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் போன்ற மாவட்டங்கள்லாம் கடந்த சில நாட்களாக நல்ல ஒரு மழை பொழிவு கிடைத்து வருது. வெயில் மட்டுமே இல்லைங்க, மழையும் ரொம்ப தீவிரமா இருக்கு. ஏன்னா ஏப்ரல் மாதத்திலேயே ரொம்ப அதிகமான வெயில் நமக்கு பதிவாகிருச்சு. கிட்டத்தட்ட இயல்புக்கும் அதிகமான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்திலேயே நம்ம பதிவானதை பார்த்தோம். ஏன்னா உள் மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக 40, 41 கூட சில இடங்கள்ல வந்து பதிவாச்சு. அந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் போன மாதமே நிறைய இடங்கள் வட தமிழ்நாட்டுல பதிவாகிட்டு இருந்தது. அப்பொழுதே நம்ம சொல்லியிருந்தோம் இதற்கெல்லாம் கனமழை சீக்கிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மே மாதத்தில் ஏதோ 1 நாள் 2 நாள் மழை வரும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருந்தீங்க. அதுதாங்க இல்லை. 1 நாள் 2 நாள் மழையெல்லாம் கிடையாது. இந்த மாதம் முடியும் வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. கனமழை மிக கனமழையும் நமக்கு உறுதியாகி இருக்கிறது. அடுத்தடுத்த மாதங்கள்ல நமக்கு வந்து அதி கனமழை எச்சரிக்கை. இப்போ அடுத்து ஜூன் மாதங்கள்ல நமக்கு ரெட் அலர்ட்லாம் கொடுக்க போறோம் நம்ம தமிழ்நாட்டில். ஏன்னா மேற்கு தொடர்ச்சியில தென்மேற்கு பருவமழை அடுத்த மாதத்துல ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும். அப்போ நம்ம ரெட் அலர்ட்ல நம்ம பார்க்கலாம். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் மிக கனமழை வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நாள்ல வந்து பதிவாகும். வட தமிழக உள் மாவட்டங்கள் இங்கே தாங்க நமக்கு வந்து அதிக மழை பொழிவே இருக்க போது. தயவு செய்து இந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட இடங்கள் இந்த வட தமிழக உள் மாவட்டத்திற்கு பெரும்பாலும் கனமழையும் ஒரு சில இடத்தில் பகுதியாக மிக கனமழை கூட வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இனி வரும் நாட்கள்ல. அதனால அடுத்த வாரத்துல ரொம்ப சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. ஏன்னா அடுத்த வாரத்துல ரொம்ப மழை தீவிரம் அதிகமா இருக்கு. மே 3வது மற்றும் 4வது வாரத்திலும் பல பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். ஆகவே ஒரு கன முதல் மிக கனமழை வட தமிழக உள் மாவட்டங்களிலும் கண்டிப்பாக பதிவாகும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களில் மழை தீவிரம் அதிகரிக்கும். ஏன்னா இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். கர்நாடகாவிலும் சரி, கேரளாவிலும் சரி, எங்கு மழை தீவிரம் இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மேற்கு பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களிலும் அதிக அளவு நமக்கு மழை தொடர்ந்து கிடைக்கும். ஆகவே உள் மாவட்டங்களில் மிக கனமழை எச்சரிக்கை, சற்று கவனமாக இருங்க. தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில நமக்கு விட்டு விட்டு கனமழை தொடர்ந்து நீடிக்கும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்ல மழை கிடைச்சிருக்கு. விருதுநகர், திண்டுக்கல், மதுரை போன்ற மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் பரவலாக மழை கிடைத்திருக்கு. இன்னும் நமக்கு மழை வந்து வலுப்பெறும். இன்னும் அடுத்து வரும் நாட்களிலும் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக இருக்கும். வெயில் எச்சரிக்கை இப்போ உங்களுக்கு கொடுக்கலங்க, நல்லா கேட்டுக்கோங்க. வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும்
பகல் நேரங்களில் அதுவும் ஒரு சில மாவட்டத்தில் கொஞ்ச நேரம் நமக்கு அந்த வெயிலுடைய தாக்கம் இருந்தாலும் மாலை இரவு மற்றும் நள்ளிரவுல மழை பொழிவும் வச்சு வெளுத்து வாங்கிடும். அதனால வட தமிழக கடலோர மாவட்டங்களாக இருந்தாலும் எந்த பகுதியாக இருந்தாலும் பகல் நேரங்களில் கணிசமாக வெயிலுடைய தாக்கம் காணப்பட்டாலும் அந்த மழையினுடைய தீவிரம் கண்டிப்பா இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியிலும் படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும். இன்னும் நமக்கு வந்து மிக கனமழைக்குள்ள போகலை, எல்லாம் கனமழையாக தான் பதிவாயிட்டு இருக்கு. பகுதியாக கனமழை வந்து பெய்து கொண்டு இருக்கு. சில இடத்துல பார்த்தா மிதமான மழை, சில இடத்துல கனமழை, சில இடத்துல வந்து லேசானதுலேருந்து மிதமான மழை வரைக்கும் ஆங்காங்கே பெய்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்போ வரைக்கும் நமக்கு மழை வந்து பகுதியாக சில இடங்களில் பதிவாகிட்டு இருக்கு. இதே நிலைமை வந்து கடைசி வரைக்கும் இருக்க போறது இல்லை. இன்னும் மாவட்டம் முழுவதுமாக நமக்கு மழை தீவிரம்லாம் ஆரம்பிச்சிடும். பல பகுதிகள் இடைவிடாம கொட்டி தீர்க்கும். குறிப்பா இரவு நேரங்கள் அதிக மழை இருக்குங்க. நிறைய பேர் வந்து காலை மற்றும் பகல்ல மழை வராதான்னு கேட்குறீங்க. அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு. இரவு மற்றும் நள்ளிரவில் குறிப்பாக மாலை மற்றும் மாலை நேரங்கள் 4 மணிக்கு அப்புறம் ஓரிரு மாவட்டங்களில் மழை தொடங்கும். அதுக்கப்புறம் 6 மணி அல்லது 7 மணி அந்த இரவு நேரங்கள் வரும்பொழுது படிப்படியாக இன்னும் பல பகுதிகளில் இடி மின்னல் கடுமையாக இருக்கும். சில மாவட்டத்தில் நள்ளிரவு நேரங்கள் 12 மணி 1 மணின்னு இந்த நள்ளிரவு நேரங்களிலும் கனமழை வந்து புரட்டி போட வாய்ப்புள்ளது. குறிப்பாக நம்ம மேற்கு தொடர்ச்சியிலையும் கூட தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கிடும். காற்றும் சில இடத்துல அதிகமாக இருக்கும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அநேக இடங்களில் பகலில் வெயில் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரத்தில் பகுதியாக மிதமான மழை பொறுத்தவரை எதிர்பாருங்க. அதாவது ஒரு சில இடத்துல மிதமான மழை கிடைக்கும், சில இடங்கள்ல கனமழை வரை பகுதியாக ஒதுக்கி தான் வந்து பதிவாகும். கடலோர மாவட்டத்தில் எல்லா இடத்திலும் மழை வந்துடாது, பகுதியாக ஒதுக்கி மட்டுமே நமக்கு மழை கிடைக்கும். அடுத்து வரக்கூடிய மே இறுதி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு நண்பர்களே, எச்சரிக்கையா இருங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரித்து அநேக இடங்களில் கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கக்கூடும். இங்கேயும் நமக்கு மழை உண்டு. சென்னையிலையும் கண்டிப்பா மழை இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர்லையும் கனமழை வெளுத்து வாங்கும். கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பலத்த மழையானது கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் புதுச்சேரியிலுமே கூட பதிவாகும். டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்பட்டாலும் இரவு நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற இடங்களில் இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் பரவலாக மழை சற்று வலுப்பெற வாய்ப்புள்ளது. ஆகவே கடலோரம் மற்றும் டெல்டாவிலும் படிப்படியாக இனி அடுத்து வரும் நாட்களில் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பாருங்க. நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க. தென்மேற்கு பருவமழையும் தொடங்க இருக்கிறதுனால கனமழை குறைகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பொதுவாக தென்மேற்கு பருவமழை மே 30ஆம் தேதி போல தான் தொடங்கும். அப்படி இல்லைன்னா ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும். அப்படி இல்லை என்றால் மே 25, 26 போல தொடங்கும். ஆனால் இந்த முறை தான் நமக்கு அடுத்த வரக்கூடிய சில நாட்களிலேயே நமக்கு இந்த தென்மேற்கு பருவமழையும் தொடங்க இருக்கிறது. ஏன்னா அந்தமானுக்கு அருகே உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ளதன் காரணமாகவும் நமக்கு படிப்படியாக மழை வாய்ப்பும் அதிகரிச்சிடும். அதனால மே மாதத்துல எப்படி இருக்க போறோமோன்னு சொல்லி நீங்க கவலைப்பட தேவையில்லை. இந்த அக்னி நட்சத்திர வெயில் காலகட்டங்களில் அதிகமான மழை பொழிவுகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கும். மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.